இன்னைக்கு அந்த சிறுமியோட தாயார் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎஸ்பி மேடம் வந்து நேத்து அவனை பிடிச்சிருந்தா ஒரு தகவல் சொன்னாங்க எங்க பாப்பா கிட்ட. அது மட்டும் இல்லாம ஒரு 10 போட்டோ காட்டினாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு போட்டோ காட்டினாங்க. அந்த போட்டோ காட்டினதுக்கு அப்புறம் என் பாப்பா இவர் தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போச்சு. ஒரு நைட்டு ஒரு 11:30 மணி அளவுல 2 டிஎஸ்பி மேடம் வந்தாங்க. ஒரு போட்டோவை காட்டி இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதுக்கு முன்னாடி என் பாப்பா என்ன சொன்னாங்கன்னா, அப்பா அவனை நேர்ல பார்க்க ஒரு மாதிரி இருக்கு, போட்டோல பார்க்க ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் காட்டின போட்டோவை பார்த்துட்டு என் பாப்பா இவன் தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் எங்க கிட்ட யாருமே போட்டோவை காட்டியோ இல்ல நேர்ல விசாரணைக்கு உட்படுத்தவோ இல்ல என் பாப்பாவை கூட்டிட்டு போய் அந்த நபரை அடையாளம் காட்டுறதுக்கோ யாரும் முயற்சிக்கவே இல்லை. நானும் டிஎஸ்பி மேடம் கிட்ட கேட்டேன், என் பாப்பா நேர்ல பார்த்து அடையாளம் காணணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, நேர்ல பார்த்து அந்த நபர் தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என் கையால ஒரு அடியாச்சும் நான் அவரை அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பாப்பா சொல்றாங்கன்னு நான் கேட்கும் போது